பேஸ்மெண்ட்டும் காதடுப்பி போடுறாங்க. காதடுப்பி போட்டு அப்படியே மேலே பெல்ட்டும் போட்டுன்னு வராங்க பாருங்கள். நம்ம இந்த மாதிரி பலகை அடித்து காதடுப்பு அடித்து காங்கட்டு போடுறோம்னாக்கா உள்ளே வந்து பழைய கலவெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம பலகை அடிக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம காங்கட்டு போடுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து காலத்து உள்ள பீம் கீழே வந்து வாட்டர் வாஷ் பண்ணிடணும். ஃபுல்லாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி தான் போடணும். பீம் பெல்ட் வந்து நம்ம 6 இன்ச்சு போட்டிருக்கோம். இந்த மாதிரி பெல்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மண் உள்ளே ஃபில் பண்ணுறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம மண் உள்ளே ஃபில் பண்ணி தண்ணி ஊற்றி ஊறாடுறப்ப செவுர்லாம் வந்து இறக்கூடும். சில இடத்துல வந்து ரொம்ப ஹைட்டாக போட்டிருந்தாங்கனாக்கா, கம்மியாக போட்டிருந்தாலும் சில இடத்துல செவுர் தாங்காது. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு பண்ணோம்னாக்கா எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் நமக்கு கம்பல்சரி லோடு தாங்கும் மண் உள்ளே கொட்டி பேக் பண்ணுறப்ப. பலகை ஒரு பக்கம் சைடு வச்சுட்டே போகிறாங்க, இன்னொரு சைடு காங்கிரீட் போட்டுன்னு வராங்க. Latihan pasti. Saya latihan. Cuma kamu tahu sekarang. Woi, apa lupa saya. Plate apa kan plate?